வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணனும் பாண்டியனும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. எதிர் வீட்டில் அடுத்த நாள் கல்யாணங்கிறதுனால ஒரே கோலாகலமாக இருக்கு. நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. வீடு ஃபுல்லாக ஒரே வண்ணமயமாக ஜொலிக்குது. சீரியல் லைட்டால தோரணங்கள், வெல்கம் போர்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பாண்டியன் இறங்க சரவணன் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறவரு எதிர் வீட்டை பார்த்து பயங்கர கடுப்பாகிறாரு. காலையிலேயே மாப்பிள்ளை ஏதோ பேசணும்னு சொன்னானே, இன்னும் அவங்கிட்ட என்னன்னு கேட்கலையேன்னு யோசிக்கிற பழனி பேசிட்டு இருக்க கெஸ்ட் கிட்ட கொஞ்சம் உட்காருங்க வரேன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட வந்து பேசுறாரு. சரவணன் செம்ம கடுப்பாயி, ஏமாமா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு அவர் தான் கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துற மாதிரி அவரை திட்டுன்னு திட்டி தீக்கிறாரு. அவரு பரிதாபமா, நான் என்ன மாப்பிள்ள பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அந்த குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா, என் வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு சரவணன். அங்க இருக்க கெஸ்ட் எல்லாமே இவங்களதான் வேடிக்கை பாக்குறாங்க. மாப்பிள்ள அமைதியா இரு அப்படின்னு சரவணன் தோல்ல கைய வச்சு அவரை ஆசுவாசப்படுத்த, போமாமா அப்படின்னு சரவணன் புடிச்சு தள்ளிவிட தடுமாறி போய் விழ போறாரு பழனி. அவரு தரையில விழறதுக்கு முன்னாடி கெஸ்ட் ஒருத்தர் கையை கொடுத்து தூக்கிடுறாரு. இல்லை சரவணா, என்னடா பண்ற அப்படின்னு பாண்டியன் கத்த, எதிர் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்க, அவங்க எல்லாரை விட அதிர்ச்சியோட தடுமாறி நிமிர்ந்து பாக்குறாரு பழனி. அடிச்ச நாக்க தெரியும், வாடா அப்படின்னு பாண்டியன் சரவணனை திட்டிக்கிட்டு இருக்க கெஸ்ட் எல்லாம் பழனி கிட்ட வர்றாங்க. ஒன்னும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை நீங்கள் பேசிக்கிட்டுருங்க அப்படிங்கிற பழனி அவரோட வேர்வையை தொடச்சிக்கிட்டு அப்படியே மெல்ல மறுபடியும் இவங்ககிட்ட வர்றாரு. இல்லை சரவணா, உள்ளர வாடா நீ அப்படின்னு பாண்டியன் அவரோட கையை பிடிச்சி இழுக்க, அப்பா விடுங்கப்பா அப்படின்னு கையை வெடுக்குன்னு உதறவர் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வருவேன்னு கத்துறாரு. பாவம் பழனி நிக்கவும் முடியாம ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு போகவும் முடியாம பாக்குறாரு. மாப்ள அப்படின்னு அவரு மெதுவா பக்கத்துல வர, இலை உள்ளர வாடாங்கிறல்ல, அடிச்சுனா பாரு வாடா அப்படின்னு சரவணன் அவரு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது மாமா சொல்லிட்டேன். ஆமா பாத்துக்க, சொன்னா கேளு, அந்த குடும்பம் மோசமான குடும்பம் மாமா அப்படின்னு சரவணன் கத்துன்னு கத்திக்கிட்டே போக, பாண்டியன் முடிஞ்ச அளவுக்கு பலமா அவரை இழுத்துட்டு உள்ளர போறாரு. என்னடா இவன் அப்படின்னு சங்கரமா பார்த்துட்டு இருக்க பழனி அவங்கெல்லாம் உள்ளர போனதும் அப்படியே கெஸ்ட் பக்கம் திரும்புறாரு. எல்லாரும் அப்படியே கூட்டமா நின்று இங்கேதான் பாக்குறாங்க. நீங்க எல்லாரும் உட்காருங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு பழனி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாடா அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா அவரை பிடிச்சி இழுத்துட்டு வர, பயங்கர சண்டையில இருந்து பாதியில வந்த காட்டெருமை மாதிரி புஸ் புஸ்ன்னு மூச்சு விட்டுட்டு இருக்காரு சரவணன். என்னடா நீ, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு திரியிற அப்படின்னு பாண்டியன் சரவணனை உள்ளர கூட்டிட்டு வந்து கேட்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சோஃபால உட்காந்துருக்க செந்திலும் கதிரும் எழுந்து நிக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இதோ வந்துடுறேன்னு பழனி மச்சான் வீட்டுக்கு வர்றாரு. அவர் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி இங்க என்னன்னு பார்க்க வர்றாரு. இங்க பாருடா, கல்யாணத்துக்கு வந்தவங்க பூரா அங்க இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கத்துல இருந்து அரசியும் ரூம்ல இருந்து ராஜியும் அங்க வர்றாங்க. பழனி அங்க வந்து நிக்கிறாரு. அவங்க முன்னாடி நீ பாட்டுக்கு வாழுன்னு கத்திக்கிட்டு இருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க, சரவணன் எங்கேயோ முறைச்சிட்டு நிக்கிறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே அங்க வந்து நிக்கிறாங்க. குமரவேலுக்கு எதுக்கு முத்துச்சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எங்கிட்ட சண்டைக்கு வர்றாங்கா இவன் அப்படின்னு பழனி சொல்ல, கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ராஜியும் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், நானாடா பொண்ணு பார்த்தேன், நானா சம்பந்தம் பேசினேன், நானா நிச்சயம் முடிச்சு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பழனி கேட்க, பாண்டியன் சரவணனை முறைச்சிட்டே இருக்க சரவணன் பழனி பக்கம் திரும்புறாரு. இது எல்லாத்தையும் பண்ணினது என் அண்ணன் சக்திவேல் அண்ணன்டா. என்கிட்ட வந்து சட்டையை பிடிச்சி தள்ளி வெட்டினா என்னடா அர்த்தம்? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பழனி கேட்க, எல்லாரும் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. டேய் கேக்குறான்ல, பதில சொல்லு அப்படிங்கிறாரு பாண்டியன். சரவணன் வெடுக்குன்னு முகத்தை வேற பக்கம் திருப்பிக்க, டேய் விடிஞ்சா கல்யாணம், நீ பழனிக்கிட்ட போய் சண்டை போட்டு என்னடா ஆக போகுது அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நடக்க போற கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான் அதே பல்லவிய அப்படின்னு கோமதி சலிப்பா திரும்ப, அரசி கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. ஐயோ அன்னை மறுபடியும் அது இதுன்னு ஆரம்பிக்குது, என்னைய பிடிச்சி அவன் தலையில கட்டிடுமோ அப்படின்ற பயம் அவங்க கண்கள்ல அப்பட்டமா தெரியுது. அப்போ அங்க வந்த மீனா மாமான்னு கூப்பிடுறாங்க. நான் இதுல பேசக்கூடாதுதான், ஆனாலும் நான் ஒன்னு சொல்றேன், இந்த விஷயத்துல நாம ரியாக்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே மாமா அப்படின்னு சரவணனுக்கு மீனா இதமா சொல்றாங்க. சரவணன் அதெல்லாம் காதுல வாங்கல. மாமா
நீ இந்த கல்யாணத்தை தடுத்து இருக்கணும்ல மாமா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தடுத்து இருக்கணும்ல. அங்க எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சரவணன் தலையும் இல்லாம வாலும் இல்லாம கத்த. மீனா அவரை பரிதாபமா பாக்குறாங்க. யாரடா இவன்? மறுபடியும் நானுன்னு இல்லை, எங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சொல்லி தான் பார்த்தோம். என் அண்ணன் தான் கேட்கவே இல்லையேடா அப்படின்னு பழனி சொல்ல தவிப்பும் வெறுப்புமா தலையை திருப்பிக்கிறாரு சரவணன். குமார் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்னதும் எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஏன்பா நீ பாட்டுக்கு எதுவும் புரியாம சொந்தக்காரங்க முன்னாடி சட்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு வர்றியே, அவங்கெல்லாம் என்னை பத்தி என்னடா நினைப்பாங்க அப்படின்னு நிறைய ஆதங்கமும் கொஞ்சம் கோபமா கேக்குறாரு பழனி. சாரி மாமா, மன்னிச்சிருங்கன்றாரு சரவணன். இலே, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ ஆளே சரியில்லடா அப்படின்னு அரிய கண்டுபிடிப்பா சொல்றாரு பாண்டியன். அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அண்ணன் நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு ஹரிச்சந்திரன் முட்டு கொடுக்க வர்றாரு. அதாங்க கதிர். உடனே பாண்டியன் கதிரை பார்த்து, நல்லா இருக்கானா? என்னடா நல்லா இருக்கிறான்? திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு கத்துறான், சண்டை நேரம் போய் சண்டைக்கு நிக்கிறான், இவன் நல்லா இருக்கானாக்கும் அப்படின்னு தன்னோட கண்டுபிடிப்ப விலாவாரியா சொல்றாரு பாண்டியன். சரவணன் முகத்துல வலியிற வியர்வையை தொடச்சிட்டு கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு. உடனே நம்ம ஆபீசர் செந்தில், நீங்க கூட தான் கத்துறீங்க, திடீர்னு சண்டை போடுறீங்க, இப்ப கூட கத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னு கத்துறாரு பாண்டியன். ஏங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்கன்றாங்க மீனா. ஏய் தொலைச்சு போடுவேன் பாத்துக்க, நானும் இவனை ஒன்னாடாங்கிறாரு பாண்டியன். ஐயய்ய, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்கன்றாங்க கோமதி. எலை அப்படின்னு பாண்டியன் கூப்பிட சரவணன் துளி கூட திரும்பல. சரவணான்னு கூப்பிட்டதும் மெதுவா திரும்புறாரு. என்னடா ஆச்சு, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவரே மனசு வந்து கேட்க, அதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அண்ணன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்றாரு. இந்த அண்ணன் மேட்ரை 1.5 வருஷம் இழுத்துருவாங்க போல இருக்கு, அப்புறம் எதுக்குடா அடிக்கடி கத்துறான் கோவப்படுறான் அப்படின்னு பாண்டியன் கேட்க, நடக்க போற கல்யாணத்துல அண்ணன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, மற்றபடி அண்ணனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தன்னோட அரிய கண்டுபிடிப்ப சொல்றாரு கதிர். எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்க, சும்மா கண்டது எதையும் யாரும் பேசிட்டு இருக்க வேண்டாம், எனக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குவோமான்னு கேக்குறாரு செந்தில். இந்த பக்கி பையங்க 2 பேரும் சரவணனோட பிரச்சனைய மறைச்சி அவரை நடுத்தருவுல பிச்சுட்டு சுத்துற மாதிரி தான் விடுவாங்க போல இருக்கு. பழனி அதிர்ந்து போய் பாக்குறாரு. டேய், இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், நீ சோத்துக்கு நின்றுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தவிப்போட ஏய் அப்படின்னு தயங்கிட்டு கூப்பிடுறாரு. எலை, உனக்கு பசிக்குதுன்னா எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கிடணுமாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயோ இவர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்னு மீனா செந்திலுக்காக நெத்தியில் அடிச்சுக்கிறாங்க. உடனே பழனியும் சமாளிச்சுக்கிட்டு, மச்சான் எனக்கும் பசிக்குது, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாமேங்கிறாரு. கோமதி ஐயோன்னு சலிப்பா பார்க்க, மாமா இப்பதானே அண்ணன் கத்துனதுக்கு நியாயம் கேட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க, அதுக்குள்ள பசிக்குது சாப்பிடலான்னு சொல்றீங்க அப்படின்னு அரசி கேட்க, ஐயோ பாயிண்டா பேசுறாளே அப்படின்னு யோசிக்கிறவரு, அது வந்து இங்க நியாயம் கேட்டதுல பசி எடுத்துருச்சுமா அப்படிங்கிறாரு. ஷோ அப்படின்னு கோமதி உச்சுக்கொட்ட, என்ன இவங்க எல்லாருமே என்ன வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு பழனி தனக்குள்ள புலம்பிக்கிறாரு. சித்தப்பான்னு ராஜி கூப்பிட ஆன்னு திரும்புறாரு. கல்யாண வீட்டுல வந்திருக்கவங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சிருப்பாங்களே, அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட வர்றேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ராஜி கேட்க, அங்கே எல்லாமே சமையல்காரங்களை வச்சு சமைக்கிறாங்க ராஜுமா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வருமா, அதுவும் என் அக்கா கையால் சாப்பிட்ற மாதிரி வருமா, நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுறேன், என்ன மச்சான் சாப்பிட்லாமா அப்படின்னு பழனி எப்படியாவது அந்த பிரச்சனையை முடிச்சு நிம்மதியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. சரி வாங்க எல்லாரும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு கோமதி சொல்ல, சரி வாங்கன்னு ஆளா கூப்பிடுறாரு பழனி. அண்ணே நீ வாண்ணே, நாம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்புறம் சாப்பிடலாம். வா 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 அப்படின்னு அப்படியே மரம் மாறி நிற்கிற சரவணனை குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி மெல்ல கூட்டிட்டு போறாரு. ஐயோ அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிட்டு மீனாவை அங்கிருந்து போறாங்க. கதிர் ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம் அப்படியே நிற்க, 2 பேரையும் மாறி மாறி பார்க்குற பழனி, மச்சான் நீங்கள் வரல அப்படின்னு கேட்க அவர் பயங்கரமாக முறைக்கிறாரு. அப்படியே யோசனையோட சரின்னு தலையாட்டுறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க போல இருக்கு. கதிர் வெளியே வந்து எதிர் வீட்டையே அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருக்க,
மெல்ல பாண்டியன் ஒரு துண்டை போத்திக்கிட்டு வெளியே வர்றாரு. அவர் வாசலுக்கு வந்து நிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கதிரும் அப்படியே மெல்ல அட்டென்ஷனுக்கு வந்து அப்பாவை பாக்குறாரு. பாண்டியனை தயக்கமா கதிரை பார்த்துக்கிட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து வர்றாரு. ஏய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தியாங்கிறாரு கதிர். பாண்டியன் உச்சி கொட்டிட்டு தலையை திருப்ப, கவலைப்படாதீங்க, அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்றாரு கதிர். கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, நம்ம சரவணனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டாங்கிறாரு பாண்டியன். அண்ணனை பத்தி என்ன பேசணும் அப்படின்னு கதிர் கேட்க, டேய் உண்மையை சொல்லுடா, சரவணனுக்கு என்னடா பிரச்சனைன்னு அவர் கேட்கிறாரு. அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு திருப்பி பதில் கேள்வி கேட்கிறாரு கதிர். பாண்டியன் லைட்டா முறைக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு கதிர். பாண்டியன் ஒரு கீழ்பார்வை பார்த்துட்டு, இல்லடா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறாரு. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கதிர் கேக்குறாரு. அவன் பழைய மாதிரி இல்லடா, திடீர்னு கோவப்படுறான், திடீர்னு நல்லா பேசுறான், திடீர்னு படபடப்பாயிடுறான், என்னென்னமோ பண்றான்டா, அவன் ஒரு மாதிரி மார்க்கமாவே இருக்கான்டா அப்படின்னு பாண்டியன் மெதுவா சொல்லிட்டு இருக்க, கதிர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பாங்கிறாரு. இல்லடா, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா, அது உனக்கும் செந்திலுக்கும் கூட தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தானே ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் கடையில வந்து நின்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, குமாருக்கு நடக்க போற கல்யாணத்துல தான் அண்ணன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, மற்றபடி அண்ணன் நல்லா தான் இருக்குன்றாரு கதிர். பாண்டியன் அவரை சந்தேகமா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறாரு. நான் உண்மையா தான்ப்பா சொல்றேன், அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு அவரு. நீங்க எதையும் யோசிக்காதீங்க, அண்ணன் நல்லா தான் இருக்கு, சரிப்பா நான் உள்ளர போறேன் அப்படின்னு கதிர் அங்கேருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு. பாண்டியன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ரெண்டெட்டு இந்த பக்கம் ரெண்டெட்டு அந்த பக்கமா நடந்துக்கிட்டு கடைசியில ஒரே இடத்துல நின்னுடு, அப்பா ஒரே புழுக்கமா இருக்கே, காத்தடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை முன்னாடியும் பின்னாடியும் ஸ்விங் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நிக்கிற ஆபீசர் செந்தில் அப்படியே ரைட்ல திரும்புறாரு. அப்பாவை பார்த்தவொன்னே கையை அப்படியே நின்னுடுது. இவரா அப்படின்னு அவர் பார்க்க, இலை இலை அப்படின்னு கூப்பிட அப்படியே சைஸா உள்ளர திரும்பின செந்தில் திரும்பி பாக்குறாரு. இங்க வாடான்னு கூப்பிட, என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே அப்படின்னு முனகிக்கிட்டே வராரு. பக்கத்துல வந்து நின்று சொல்லுங்கப்பான்னு சொல்ல, பாண்டியன் செந்திலைய ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்க அவரோட பார்வையில லைட்டா தடுமாறுறாரு செந்தில். ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்தில் கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாரு. நான் எதுவும் மறைக்கலைங்களேங்கப்பா, வேலையில தான் யார்கிட்டயுமே பணம்லாம் வாங்குறது இல்லையே, நான் நியாயமா ஒழுக்கமா தான் இருக்கேன்றாரு செந்தில். டேய் நான் அதை கேட்கலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பின்ன வேற என்னங்கிற மாதிரி படக்குன்னு திரும்புறாரு செந்தில். நீ சரவண விஷயத்துல ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணன் விஷயத்துலையா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அவன் வர வர ஆளே சரியில்லடா, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதெல்லாம் அண்ணன் நல்லாத்தான் இருக்குதுப்பா அப்படின்னு செந்தில் நழுவலான்னு பார்க்குறாரு. இலை அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் பழைய மாதிரி இல்லை, அவனுக்கெல்லாம் இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் புத்தி மாறிக்கிட்டே இருக்கு. இலை அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா, அது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும், சொல்றா அவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு பாண்டியன் கேட்குறாரு. கேட்குறேன்ல, சரவணனுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்ல உச்சி கொட்டுறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படின்னு திருட்டு மொழி முழிக்கிற செந்தில் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு பார்க்குறாரு. இவர் கதிர் அளவுக்கு ஸ்ட்ராங் பாடியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வீக்கு தான். இல்லை உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லிடு மரியாதையா, இப்போ சொல்றியா இல்லையாடா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கோவமா கேட்குறாரு. அது மறைச்சாலும் மறைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற செந்தில், அது அது அண்ணனுக்கு டிப்ரெஷன் இருக்குப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படின்டா அப்படின்னு பார்க்குறாரு பாண்டியன். அப்படின்னா மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, அண்ணே திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, படக்குன்னு திரும்பி பார்க்குறாரு பாண்டியன். நேரில் போனேன், நிறைய கோவம் வருதுடா, தூக்கமே வரமாட்டேங்குதுடான்னு என்னென்னமோ சொல்லி புலம்புச்சு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு ரொம்ப கெஞ்சினாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, ரொம்பவே திகைப்போட பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அதுதான் சரின்னு அவரை உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவர்கிட்ட அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனைய அண்ணனே முழுசா சொன்னுச்சு, பாவம்பா அண்ணன் அழுதுருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு தவிப்பும் அதிர்ச்சியுமா கேட்குறாரு பாண்டியன். டாக்டர் தான் பார்த்துட்டு அப்புறம் அண்ணன் டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொன்னாரு,
மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. காலையில் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரைன்னு கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டா அண்ணனுக்கு கண்டிப்பாக நல்லா தூக்கம் வருமா, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணனை நல்லபடியா பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படின்னா என்னடா அர்த்தங்கிற மாதிரி படக்குன்னு பார்க்குறாரு பாண்டியன். அது டாக்டரை போய் பார்க்குற வரைக்கும் தான்ப்பா எல்லாமே. இனிமே பெருசா அண்ணனை பற்றி நாம கவலைப்பட தேவையில்லை. அண்ணன் கண்டிப்பாக நல்லா ஆகிடுவாரு அப்படின்னு ஒப்பிச்சு முடிக்கிற செந்தில், வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமாங்கப்பா அப்படின்னு கேட்க, ஏற்கனவே கேட்ட செய்தியிலேயே இடிஞ்சு போய் நிற்கிற பாண்டியன் இல்லைன்ற மாதிரி தலையை ஆட்டுறாரு. வேற எதுவா இருந்தாலும் கேளுங்கன்னு செந்தில் சொல்ல, வேற ஒன்றும் இல்லடாங்கிறாரு அவரு. அப்ப நான் உள்ளர போலாமா அப்படின்னு செந்தில் கேட்க, போடா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே ஒரு ஜாடையை காட்டுறாரு பாண்டியன். திடீர்னு முன்னாடி வந்து நிற்கிற டாம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஜெர்ரி மாதிரி சைடில் தவி லைட்டாக திரும்பி படக்குன்னு உள்ளர ஓடிடுறாரு செந்தில். கொஞ்ச நேரம் செந்தில் சொன்னதையே போட்டு யோசிச்சு மண்டையை உடைச்சிக்கிற பாண்டியன் வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்போ சரவணன் ரூம்குள்ள இருந்து வர்றவரு தலைக்குள்ள கையை விட்டு பிச்சுக்கிட்டே அந்த பக்கமா போக, டேய் சரவணான்னு கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு படபடப்பா வர்றாரு அவரு. என்னடா இன்னும் தூங்கலையான்னு கேட்க, தூங்கணுங்கப்பா, தண்ணி பிடிச்சிட்டு போலான்னு வந்தேங்கிறாரு அவரு. போய் பிடிச்சிட்டு வான்னு அவரு சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு வாட்டர் கேனோட கிச்சனுக்கு போறாரு சரவணன். பாண்டியன் அப்படியே வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. சரவணன் வாட்டர் பாட்டில மூடிக்கிட்டே வெளியே வர இளையனை கூப்பிடுறாரு. ஆப்பா அப்படிங்க, வான்னு கூப்பிடுறாரு. வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, அவரும் வாட்டர் பாட்டில மூடிக்கிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு. செந்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னான்டா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணது, அவன் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது, எல்லா விஷயத்தையும் சொன்னான்டா. ஏண்டா இலை, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானேடா. நான் என்ன மற்ற அப்பா மாதிரியா இருக்கிறேன்? பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே புரிஞ்சுக்குவேண்டா. நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சரவணன் சொல்றாரு. டேய் சரவணா, வீட்டில் இம்புட்டு பேர் இருக்கிறோம். நான் இருக்கேன், உங்க அம்மா இருக்கா, உன் தம்பிங்க இருக்காங்க, ராஜி, மீனா, அரசி 3 பேரும் வீட்டில் இருக்கப்ப யாராவது ஒரு ஆள்கிட்ட நீ மனசு விட்டு பேச வேண்டியது தானேடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு சரவணன். டேய், மனசை விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்டா, புரியுதான்னு கேட்க, அவரு உண்மைன்னு தலையாட்டி வைக்கிறாரு. சரிப்பான்னு சரவணன் வாயை திறந்து சொல்ல, இலை, கூட்டு குடும்பமா வாழ்றது எதுக்குன்னு நினைக்கிற? ஒருத்தரோட சுக துக்கங்களை எல்லாரும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான். சரவணா, நம்ம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த நம்ம குடும்பத்துக்கிட்ட யார்கிட்டயாவது சொன்னா அது ரெட்டிப்பாகிடும்டா, புரியுதா? அதே மாதிரி மனசுல இருக்க வேதனைகளையும் பகிர்ந்துகிட்டா அது பகுதியா குறைஞ்சு போயிரும்டா. ஏதோ என்னோட அனுபவத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்றேங்கிறாரு பாண்டியன். எனக்கு புரியுதுப்பாங்கிறாரு சரவணன். பேசுடா, யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசு. ஒருவேளை அப்படி பேச உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்க, உன் கவனத்தை வேற பக்கமாவது போய் செலுத்து. வேலையில அதிகமா கவனம் செலுத்து. அதுவும் முடியலையா, உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பாரு. டேய், நீ கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பாரு, உனக்கு தூக்கம் தன்னால வரும் அப்படின்னு ஐடியா கொடுக்குற பாண்டியன். டேய், கவனத்தை வேற பக்கம் செலுத்துடா, மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிடும். நான் டெய்லி டிவி பார்த்துட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா இனிமே நானும் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, நமக்கு அழுவுறதா இல்லை சிரிக்கிறதானே தெரில. டிவி மொபைல்னு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அது இதுன்னு பார்த்துட்டு போய் அதில் பார்த்த காட்சிகள் அந்த விஷயங்கள்னு நம்மளை மண்டையை உடைக்கும். அது தெரியல போல இருக்கு பாண்டியனுக்கு. இலை, இனிமேல் என்ன இனிமேல், இப்பவே கூட வந்து உட்காந்து டிவி பாரு, நல்லா தூக்கம் வரும். ஓ, உள்ள போய் போர்வை தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு வான்றாரு பாண்டியன். எதுக்குப்பான்னு சரவணன் கேட்க, சொல்றேன்ல போடா போய் எடுத்துட்டு வான்றாரு பாண்டியன். சரிப்பா அப்படின்னு வாட்டர் பாட்டில் அங்கேயே வச்சுட்டு ரோபோட் மாதிரி போறாரு சரவணன். அவர் நடையில கூட ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு. கீழே பாயை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே சோஃபால ஒரு கையை வச்சு தலைக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு பாண்டியன் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க சரவணன் பாண்டியன் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல அருமையான பாட்டு இது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, சரவணனும் ஸ்கிரீனை பாக்குறாரு. பாட்டு ஓடிட்டு இருக்க பின்னாடி பூச்சாண்டி மாதிரி கதிரும் செந்திலும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டு சத்தம் கேட்டதும் நீ தான் டிவி பாக்குறேன்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நானாடா அந்த காலத்து பாட்டெல்லாம் பார்க்க போறேன், அப்பாதே அண்ணனை கூப்பிட்டு வச்சுட்டு டிவி பார்க்குறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரவணன் அப்படியே பார்த்துட்டு இருக்க பாண்டியன் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு பாட்டை. அடா அடா அடா, இந்த பாட்டெல்லாம் கேட்குறப்ப
மனசு அப்படியே மயிலிறகால வருடி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி புரியாத விஷயத்த பாக்குற மாதிரி பாண்டியனை சரவணன் பார்க்க நமக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துடுது. இது தேவையா? இந்த பாட்டெல்லாம் கேட்டாலே அப்படியே மனசுக்கு நிம்மதி வந்துருமாம்ல. எவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு பாரு அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட சொல்றாரு. இந்த பாட்டு கொடுக்காத நிம்மதிய டாக்டர் கொடுத்த மருந்து கொடுத்துருமா அப்படின்னு பாண்டியன் சரவணன் கிட்ட கேட்க, ஆமா டாக்டர் மாத்திரை கொடுத்த விஷயம் அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேட்குறாரு கதிர். டேய் 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 உங்களை எல்லாம் பார்த்தா எங்களால் சிரிப்பை நிறுத்தவே முடியலப்பா. செந்தில் அப்படின்னு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு நான் தாண்டா சொல்லிட்டேங்கிறாரு. தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல கதிர் பயங்கர அதிர்ச்சியோட, அண்ணே சொல்லக்கூடாதுன்னு தானே பேசி வச்சிருந்தோம் அப்படின்னு கதிர் கேட்க, அப்பா என்கிட்ட என்னடா விஷயம்னு நோண்டி நோண்டி கேட்டாருடா. சமாளிக்க முடியலங்கிறாரு செந்தில். என்கிட்டையும் தான் கேட்டாரு, நான் சமாளிச்சேன். ஆனா நீ இருக்க பாரு அப்படின்னு கதிர் சொல்ல, சாரிடா அப்படிங்கிறாரு செந்தில். பாண்டியன் பாட்டுல லயிச்சு போயிருக்க பேச்சு சத்தம் கேட்டு சரவணன் திரும்பி பார்க்குறாரு. அவரை பார்க்க பாஷையே தெரியாத ஊர்ல தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி தான் தெரியுறாரு. நீ வந்து உட்காருங்கடான்ற மாதிரி ஜாடை காட்டுறாரு தம்பிங்களுக்கு. இருனே இரு இரு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஜாடையை காட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பரிதாபமா சரவணன் உட்கார்ந்துருக்க, எவ்வளவு அருமையான பாட்டு. எலே எனக்கு வராத பிரச்சனையா, நான் பார்க்காத பஞ்சாயத்தா சொல்லுன்னு கேட்க சரவணன் திருன்னு முழிக்கிறாரு. கதிர் மறுபடியும் வந்து பின்னாடி நிக்க, அப்புறம் எப்படி நான் தெளிவா இத்தனை வருஷம் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன், எல்லாம் என் மனசை நான் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதாலதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஈன்னு சிரிச்சு வைக்கிறாரு சரவணன். ஐயோ அண்ணன் வசமா அப்பா கிட்ட மாட்டிக்கிச்சு போலையே அப்படின்னு கதிர் பார்த்துட்டு இருக்க செந்தில் அங்க வர்றாரு. அப்படியே மெல்ல சரவணன் கிட்ட வர்றவரு அவரோட தோலை சுரண்டி கையில எதையா கொடுக்க அவரும் படக்குன்னு அதை வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு. மாத்திரை போல இருக்கு. அடுத்த தண்ணி பாட்டில கொடுக்க அதையும் டபார்னு வாங்கி குடிக்கிறாரு. அசைவு தெரிஞ்சு திரும்புற பாண்டியன் செந்தில பார்த்துட்டு, ஏய் என்னடாங்கிறாரு. ஒன்னும் இல்லைங்கப்பா, சும்மா பாட்டு நல்லா இருக்கே பார்க்கலான்னு வந்தேங்கிறாரு அவரு. பாட்டு பாக்குறீங்களான்னு செந்தில் கேட்க, ஆமா ஆமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாருங்க பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைஸா நழுவுறாரு. மறுபடி கதிர்கிட்ட வந்து நின்று, டேய் போலாமான்னு கேக்குறாரு. அப்படியே ஆளுக்கு ஒரு சைடு டிஸ்போஸ் ஆக போற கதிரை பார்த்துட்டு, இலை இவனுங்க 2 பேரும் எதுக்குடா வந்துட்டு போறானுங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவரு கண்ணை படப்படன்னு அடிச்சுட்டு தெரியலப்பாங்கிறாரு. அங்க பேக்ரவுண்ட்ல நீரோடும் கானகத்தில்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆமா நான் உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேனடா, என்ன சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, மனசு கட்டுப்பாடு அப்படின்னு சரவணன் சொல்ல, அது ரொம்ப முக்கியம்டா சரவணா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காரு சரவணன். ரூம்ல மீனா மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. திருட மாதிரியே செந்தில் உள்ளர வர்றவரு மீனாவுக்கு எதிரில் பெட்ல உட்கார்றாரு. மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைலை பார்க்க, மனுஷனா அந்த ஆளு அப்படின்னு சொல்ல நிமிந்து உட்கார்ற மீனா எந்த ஆளுன்னு வெளியே பார்த்துட்டு கேக்குறாங்க. வேற யாரு, எங்க அப்பாவைத்தான் சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல லைட்டா அதிர்ச்சி ஆகுற மீனா, ஏங்க மாமாவை போய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு செந்தில் கேட்க, கொஞ்ச நேரம் காதை வெளியே வாடகைக்கு விடுற மீனா நல்லா கவனிச்சுட்டு, டிவி தானே பார்த்துட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க. பார்க்கட்டுமேன்னு சொல்ல, அவர் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, அண்ணனையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு காமிச்சிட்டு இருக்காருன்றாரு செந்தில். ஏன் அதுல என்னங்க தப்புன்றாங்க மீனா. செந்தில் பார்க்க, சரவண மாமா டிவி பார்க்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு மீனா கேட்க, உனக்கு விஷயம் இன்னும் தெரியாதுல்ல, அதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கன்றாரு செந்தில். என்ன விஷயம்னு மீனா கேட்க, சரவண அண்ணன் டிப்ரெஷன்ல இருக்காரு மீனா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அப்படிலாம் நாமளே சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் டாக்டர் தான் பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல, டாக்டர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, உடனே மீனா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அடிக்கடி கோபம் வருதுடா, தூக்கம் வரமாட்டேங்குதுடான்னு சொல்லி அண்ணன் என்ன நேர்ல கூப்பிட்டு பேசுச்சு. அண்ணனே என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லுச்சு. சரின்னு நானும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அந்த டாக்டர் தான் அண்ணனுக்கு டிப்ரெஷன் சொல்லி மாத்திரை கொடுத்துருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா கண்ணை கூட இமைக்காம அப்படியே பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓ அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைக்கு போனேன், அண்ணனுக்கு சப்போர்ட்டா கூட தான் நின்னேன். ஆனா அப்பாவுக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு, அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேட்டாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க நீங்க எங்கிட்ட சொன்ன மாதிரி மாமா கிட்ட சொல்லி வச்சிடாதீங்க. சொல்லல மாமாவாலெல்லாம் அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல,
நான் சொல்லிட்டேன் மீனாங்கிறாரு செந்தில். மீனா அப்படியே அதிர்ச்சியில அரை அடி பின்னுக்கு போயிடுறாங்க. ஏங்க சொன்னீங்கன்னு மீனா கத்த இதையே தான் கதிரும் கேட்டாங்கிறாரு செந்தில். அப்ப கதிருக்கும் தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க தெரியுங்கிறாரு செந்தில். நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். கதிர்கிட்ட, மாமா கிட்ட, இப்ப எங்ககிட்ட சொன்ன மாதிரி வீட்டுல வேற யார்கிட்டையும் சொல்லி வச்சிடாதீங்க. இதெல்லாம் வெளியே சொல்லணுமா இல்லையான்னு சரவணை மாமா தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு மீனா முட்டாள்தனமா சொல்றாங்க. அவரே பெருசா எதையும் யோசிச்சு என்ன செய்யறோன்னே தெரியாத பொசிஷன்ல இருக்காரு. மீனாவால எப்படி இவ்வளோ அறிவா சொல்ல முடியுதுன்னு தெரியல. இனிமே வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப அது விஷயமே இல்ல. டென்ஷனை குறைச்சி நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக தான் டாக்டர் மாத்திரையே கொடுத்துருக்காரு. ஆனா அதெல்லாம் விஷயமே இல்லைங்கிற மாதிரி அண்ணனை கூப்பிட்டு வச்சு டிவி பார்க்க சொல்றாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா அவருக்கு தெரிஞ்ச விதத்துல ஏதோ பண்றாரு போல அப்படின்றாங்க மீனா. அவருக்கு தெரிஞ்ச விதத்துலன்னா அவர் என்ன டாக்டரா அப்படின்னு கேக்குறாரு ஆபீசர் செந்தில். டாக்டர்லாம் இல்லதான், ஒரு அப்பாவா அவரால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாருன்றாங்க மீனா. அவர் அப்பாவா பல விஷயங்கள் பண்ணாம இருந்திருந்தாலே அண்ணனுக்கு இப்படிலாம் நடந்து இருக்காதுன்றாரு செந்தில். கிராமத்து பக்கம் யமனா பழி ஏத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளோட திருப்திக்கு யாரு வேணாலும் பழி சொல்லிக்கலாமே தவிர நமக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அது நடந்தே தான் தீரும். யாரும் வேணும்னெல்லாம் இதை பண்ணலைங்க. சும்மா எல்லாத்துக்கும் மாமாவையே பிளேம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை இங்கேயே இருக்க சொல்லிட்டாருல, நீ அவருக்கு தான் உன் ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்ப அப்படின்னு செந்தில் கொஞ்சம் கோவப்பட, பாத்தியலா இப்ப எதை எங்க கொண்டு வந்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணனை அவரோட போக்குல விட்டாலே அவர் நிம்மதியா இருப்பாரு. அதை விட்டுட்டு இவரு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சகிக்கல அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா ஒரு பக்கம் அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும், சரவணை மாமா டாக்டர் சொன்ன மாதிரி மாத்திரையும் சாப்பிடட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, அதைத்தான் நானும் நினைச்சேங்கிறாரு செந்தில். அவர் பேசிட்டு இருக்கும் போதே சரவணனுக்கு அவருக்கு தெரியாம மாத்திரையை கொடுத்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பரவாயில்லையே நல்லதா தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு மீனா பாராட்டுறாங்க. அப்பா அண்ணனுக்கு நல்லது எதுவும் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணனோட நிலைமையை இன்னும் மோசமாக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாமா அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாருங்க, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில சரவணை மாமாவுக்கு சரியாகணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அது என்னமோ சரிதாங்கிறாரு செந்தில். அண்ணன் சீக்கிரமா சரியானா அதுவே போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடுவாரு, நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருங்கன்றாங்க மீனா. செந்தில் அப்படியே மீனாவையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரு மனசு ஃபுல்லா அண்ணனுக்கான கவலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.